என்ன வாச்சு இந்த நாத்தனார்காரிக்கு இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? இவதானே எல்லாரையும் அழ வைப்பா? ஐயோ ஐயோ, ஏன் நாத்து, ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேன் நீ. அதை எப்படி சொல்றது அண்ணி உங்ககிட்ட? ராதிகா, உன் வீட்டுக்காரி எதுவும் கை நீட்டிட்டியா? அட போங்க அண்ணி, அதெல்லாம் என்ன புதுசா? தினமும் தான் வாங்குறாரு. அப்புறம் என்னதான் விஷயம் சொன்னாதானே தெரியும். அது ஒன்றும் இல்லை அண்ணி, பாத்ரூம்ல ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி ஒன்று பார்த்தேன். சரி, பார்த்த உடனே ஹிட் எடுத்து அதை அடிச்சு கொன்னுட்டேன். எல்லாரும் பண்றதானே ராதிகா? அட முழுசா கேளுங்க அண்ணி. அதை பெருக்கி வாரிடுவோன்ட்டு போனா செத்து போன கரப்பாம்பூச்சி பக்கத்துல இன்னொரு கரப்பாம்பூச்சி உட்காந்து அதை எழுப்பிக்கிட்டு இருந்தா அண்ணி. அதை பார்த்ததுல இருந்து மனசே சரியில்லை பாத்துக்கங்க. ஒருவேளை அது ரெண்டும் லவ்வர்ஸா இருந்ததுன்னா நான் பிரிச்சுட்டேனே அண்ணி. இந்த கையால எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கேன், இதை எப்படி நான் வெளில சொல்லுவேன்? அந்த கரப்பாம்பூச்சி நினைச்சா வேதனையா இருக்க அண்ணி. நாத்து, அவ்வளவுதானே, இரு ஒரு 5 நிமிஷத்துல வரேன். எங்க போறாங்க இவங்க? நாத்து, கவலைப்படாத, அவங்க 2 பேரையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். அப்படியா நீ? அந்த கரப்பாம்பூச்சிக்கு உயிர் வந்துருச்சா? அட நீ வேற ராதிகா, அப்படி கூட நடக்குமா? தொடப்பத்தை எடுத்துக்கிட்டு போய் அந்த கரப்பாம்பூச்சி பக்கத்துல இருந்ததுல அது ஜோடி, அதையும் அடிச்சு சாவடிச்சிட்டேன். அண்ணி, நாத்து, அங்க பாரு, 2 கரப்பாம்பூச்சியும் ஜோடியா வானத்துல பாட்டு பாடிக்கிட்டே போகுது. அதுங்க பாடுற பாட்டு என் காதுக்கு கேக்குது நாத்து, கேக்குது. இந்த அன்னிக்காரி கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கே. நாத்து.